ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயில் குடிக்காத சாஃப்டான பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி சேர்த்து எப்போதும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம்ல, அந்த பதத்துக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. நார்மலான அளவு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் காயாது மாவு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து 2 பாதியாக பிரிச்சுட்டு நம்ம ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் விரிசல் விழாமல் நல்லா வரும். எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டாக எடுத்து நம்ம பூரி தேய்க்கிற கட்டையில் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ரொம்ப மெலிசாகிடுச்சுன்னா கிறிஸ்பி ஆகிடும். எல்லாத்தையும் இதேமாரி தேய்ச்சிட்டு சூடான ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா உப்பி வரும். பூரி அதில் போட்டுட்டு எண்ணெயை லைட்டாக அது மேலே சேர்த்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லைனாக்கா பூரி நல்லா வராது. அப்படியே சாஃப்டாக பூரி செஞ்சு எப்போதும் போல் பூரி கிழங்கு வச்சு சாப்பிடாமல் வித்தியாசமாக சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் 2 காம்பினேஷன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் மட்டன் குருமாவும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.